Taste the Daily. கிருஷ்ணகிரியில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியால் பள்ளி மாணவர்கள் பழுதடைந்த கட்டிடத்தில் பாடம் பயிலும் அவலம் அரங்கேறியது. உப்பாரப்பட்டி பகுதியில் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சிக்காக அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வகுப்பறைகள் அந்நிகழ்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டு வருவதால் மாணவர்கள் பழுதடைந்த பழைய கட்டிடத்தில் அமர்ந்து கல்வி பயில்கின்றனர். வெற்றி விளம்பரத்திற்காக நடத்தப்படும் கூத்துக்காக மாணவர்களை அவதியடைய வைப்பதாகென பெற்றோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே முறையாக குடிநீர் வழங்காத திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குரல்குட்டை ஊராட்சி குறுக்குத்தி பள்ளம் பகுதியில் கடந்த ஒரு வாரமாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் மத்தராயிருப்பு அருகே நல்லத்தங்கால் கோவிலில் இந்து அறநிலையத்துறை பாலாலயம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தீக்குளிக்க முயன்றனர். அர்ச்சனாபுரத்தில் அமைந்துள்ள நல்லத்தங்கால் கோவில் சில மாதங்களுக்கு முன்பு மர்ம நபர்களால் உடைக்கப்பட்டதால் கிராம மக்களே பாலாலயம் நடத்தி கோவிலை புனரமைத்தனர். தற்போது இந்து அறநிலையத்துறை பாலாலயம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். தாங்களே பாலாலயம் நடத்தி புனரமைத்ததால் அறநிலையத்துறை தலையிட வேண்டாம் என கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த நெம்மேலி ஊராட்சியில் நிலவும் தொடர் மின்வெட்டை கண்டித்தும் பழுதடைந்த மின்கம்பங்களை மாற்றக் கோரியும் கோவளம் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெம்மேலி உட்பட 7 கிராம மக்கள் ஒன்றிணைந்து கோவளம் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது உடனடியாக மின்கம்பங்களை மாற்றி மின்வெட்டை சரி செய்யாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயில் மலை மீது கட்டப்பட்ட இலவச சிறுநீர் கழிப்பிடம் குடிமகன்களின் கூடாரமாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வள்ளி திருமண மண்டப வளாகத்தில் சிறுநீர் கழிப்பிடம் கட்டி முடிக்கப்பட்ட 2 மாதம் ஆகியும் மக்கள் பயன்பாட்டிற்காக இதுவரை திறக்கப்படவில்லை. இதனால் இக்கட்டிடம் குடிமகன்களின் கூடாரமாக மாறி வருகிறது. ஆன்மீக பயணம் என்று வாய்ச்சவடால் பேசும் அறநிலையத்துறை அமைச்சர் சிறுநீர் கழிப்பிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.